பாகமா விளங்கி வரக்கூடிய பவளக்கொடி திருமணம். பவளக்கொடி திருமணம். இந்த நாடகத்திலே என் பெயர் என்ன சொல்லவும்? சொல்லுங்க சுவாமி.
முச்சுடர் அருகோணி மென்கோணி சட்கோணி சாக்கோனியா டேய் அந்த கோணியெல்லாம் கிடைக்காதுங்க. சொல்றது சொல்லு எப்படிங்க? முற்கோண முக்கோண நாற்கோண முக்குனா வேற ஏதாவது சாமி வரும். டேய் முற்கோண முக்கோண நாற்கோண நாற்கோண ஒலிங்கை கோண முச்சுடர் அருகோணி மென்கோணி சட்கோண முக்கோண கடல் என்று பூமி மீதில் அலை என்று ஒரு கொண்டு கனவென்று வாழ்வு நம்பி காற்றென்று மூவாசி அடே உடல் என்ற கும்பிக்கு உணவென்று தேடி ஓயாமல் இரவு பகல் உண்டு உறங்குவதை கண்டது அல்லது ஒரு பயணம் அடைந்தலானே அப்படிதாங்க ஒப்படைக்கிறீங்க. உணவென்று தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டு உறங்குவதை கண்டது அல்லது ஒரு பயணம் அடைந்தலானே தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான் என்றும் தமியோனை இவ்வண்ணமாய் கிடை நின்று கடை நின்று ஏன் நின்று கேளாது இருப்பது உன் அழகாகுமோ எப்படிங்க அழகாகும்? கிண்ணர் கிருதர் கிம்புருடர் சொல்றதே செம்புரா மெதுவா போங்க. சீர்த்தி வைத்தியாதிகள் தேவாதிகவர்கள் அந்தரதேவர்கள் 33 கோடி தேவர்கள் நாற்பத்தி என்ன ரிஷிமார்கள் பக்தர்கள் சித்தர்கள் கலை கொட்ட மகாரிஷிகள் எல்லாம் போற்றுகின்ற மகாவீரனாகிய என் பெயர் உங்கள் பெயர்
என்ன என்னங்க? ஏய் போய். என்ன மதி பிடிச்சிக்கிட்டான்னு கேக்குறியா ஏய் மதி தெரியாது உங்க பக்கத்து வீட்டுக்காரி அவன் நல்லா இருக்கிறாங்க. டேய் போய். மதி என்றால் சந்திரன் ஓ, மதி என்றால் சந்திரன். சரியான சந்திர குலத்தில் உதித்திட்ட சந்திர குலத்திலே உதித்திட்ட மகாவீர தீரனாகிய வீரனாகிய கண்மணி கண்மணி. சித்திர வடிவம் போல் சீரில் அலங்கரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட என் சிட்டை கொண்டு எனக்கு சிறுசில் நின்று என் பெயரோ பெயரோ பாலகன் பாலகன். பூலோக இந்திரன் என்று சொல்லக்கூடிய புலேந்திரன் பாலகன் அப்படி குலேந்திர நாட்டில் இருந்தாலும் தங்களை மீண்டெடுத்த தாய் தந்தையாங்க. என் அப்பா அம்மா அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வத்தில் என்னை பெற்றாலே என் தாய் இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய உங்க அம்மா பூ புண்ணியவதி என் தந்தை ஒரு கோயில் என்றார் என்றார். அதில் இருக்கின்ற சிலை தாய் தாயாக தாயாக அப்படிப்பட்ட என் தாய் தந்தைகள் யாரு யாருன்னு சொன்னாதான் சாமி தெரியும். அவர்கள் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தார்கள் பார்த்தாங்க. சிந்து கங்கை பிரம்மபுத்திர யமுனா கோதாவரி துங்கபத்ரா நர்மதா தபதி தாமிரபரணி காவேரி காவேரி. இதெல்லாம் என்ன சாமி? ஏய் நதிகள் ஓ, நதிகள் எத்தனை நதிகள்? 11 நதிகளிலே என்னை நீராட செய்து செய்து படா என் மகனே மகனே வருங்கால இளவரசனே என்று என்னை வாரி தழுவி கண்ணத்திலே முத்தம் தந்திட்ட என் தாய் தந்தைகள் தாய் தந்தை. அமைச்சரே ஏண்டா என்னை இன்று கூறி
அவ்வளவுதான். உங்க பேரெல்லாம் சொன்னீங்க. ஆ. என் பேரு எங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டீங்களா? என்ன என் பேர் ஜனவரி. ஏய் ஆ, பாருங்க என் பேர் சொல்ற மாதிரி. ஆ, எங்க அப்பா பேர்ல இருந்து சொல்றேங்க. சொல்லு. எங்க அப்பா பேர் ஜனவரி. ஜனவரி, எங்க அம்மா பேர் பிப்ரவரி. பிப்ரவரி, நான் நடுவிலே பிறந்தனால என் பேர் டெம்பரவரி. ஏய் பிப்ரவரி. ஆமா சாமி. ஏன்லாம் வரி வரியா வருதுன்னா ஏன்? இது மாதிரி நோம்பி திருவிழா போட்டாங்கன்னா ஏய். நாங்க வரியா தர மாட்டோங்க. அருமை, நல்ல குடும்பம். ஏன்னு கேளுங்க. ஆ, ஏய். ஜனவரி, ஆ, பிப்ரவரி, ஏய். டெம்பரவரி. ஏய். எங்க பேர்ல 3 வரி இருக்குதுங்க. அப்புறம் எப்படி நாங்க வரி? எக்ஸ்ட்ரா ஒரு வரி தேவையா ஆ. அப்படின்ட்டு ஊர்க்காரங்கள பேசி எங்களுக்கு வரி தர சொல்லி இருக்குங்க. அப்படியா? ஆமா சாமி. 10 மாதம் 1 நாட்கள் 3000 தசினோடு அங்கத்திலே சுமந்தி சுமந்தி. இவ்வவனிகளை வாடா மகனை என்னை ஆ, வருங்கால இளவரசரை என்று ஆ. என்னை பெற்றெடுத்த பெற்றெடுத்த. என் தாயின் பெயர் ஆ. தாயின் பெயர் மகாபல வீர தீர மகாவல்ல வீர தீர. அள்ளி மகாராணி. இவளையும் ஏன் அவ்வளவு மோசமானாலும் அப்படி இல்ல சாமி. என்னை பெற்ற என் ஆ. தந்தையின் பெயர் தந்தையின் பெயர் பேர் வைத்த. ஆளால் அழகு மன்னன் அழகவண்ணன். கூட்டிருக்குறு காண்டம் சென்று சித்தர்களை வென்று வீர பிரதாபனாகி பிரதாபனாகி கண்டா வனம் மறித்து ஆ. காண்டிப்பன் தாண்டியப்பன். என் தந்தையின் பெயர் ஆ. அர்ஜுன மகாராஜா. தந்தையாரோ அர்ஜுன மகாராஜன். ஆ, தாயாரோ அல்லி மகாராணி. ஆ. சுவாமி அப்படி அல்லி மகாராணிக்கும் ஆ. அர்ஜுன மகாராஜனுக்கும் ஆ. நீங்க மொண்டியா பிறந்தீங்களா? காலு. நீங்க கால் நல்லாதான் இருக்குது. ஒண்டியா பிறந்தீங்களான்னு கேட்டேன். ஒண்டியால சாமி ஒண்டியா பிறந்தீங்களா? ஒரு தாய்க்கு ஒரே மகன் அத கூட பிறந்த ஒன்னே ஒண்ணு ஒண்டியா ஒண்ணு கண்ணே கண்ணு. வாழைக்கு ஒரு புள்ளை. தாய்க்கு தாய்க்கு ஒரு புள்ள. ஒரு புள்ளை. அப்படி பிறந்த ஆ. ரொம்ப நாட்களாக ஆ. குழந்தையே இல்லாம ஆ. அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா ஆ. அந்த குழந்தை எப்படி வளர்த்தாலும் என் அம்மா ஆ. நீ பிள்ளை பார்த்தவ தானே. ஆனா ஆ. என் தாய் ஆ. என்னை எப்படி வளர்த்தாள்? குழந்தை பிறந்த உடனே எந்த விலைக்கு முகம் காட்டினாள்? காட்டினாள். சொல்லவா? சொல்லுங்க சாமி. நல்ல நில விலைக்கு திணித்தோ. அவசரே.
வாசிகளை பிள்ளையை பெற்ற என் தந்தைமார்களே தந்தைமார்களே கவனமாய் கேட்க வேண்டியது நேரம். எப்படிங்க? அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. ஒரு குழந்தை பிறந்தா போதும் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்துல அதுவும் ஆண் குழந்தையா பிறந்தா பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷமா மட்டற்ற மகிழ்ச்சி. அப்படி நான் பிறந்த உடனே ஏன் தாயா குழந்தையை உதரத்தோடு உதரமாக ரத்தத்தோடு ரத்தமாக குழந்தை பிறந்த உடனே போய் கொண்டு போய் விளக்கு முகம் காட்டுவாங்க. தேசமே ஆனா ஏன் தாய் என்ன செய்தால் தெரியுமா? நல்லெண்ணெய் விளக்கு வைத்து மகனுடைய முகத்தை காட்டினார். மகனுடைய மேனி எல்லாம் நலிந்து போய்விடும். சீமெண்ணெய் விளக்கு வைத்து மகனுடைய முகத்தை காட்டினார். முகம் எல்லாம் செவந்து போயிடும். விளக்கெண்ணெய் விளக்கு வைத்து அந்த விளக்கிலே மகனுடைய முகத்தை காட்டினார். மேனி எல்லாம் வெந்துவிடும் என்று மாணிக்க விளக்கெறிய மணி விளக்கு நின்னறிய தவமா தவம் இருந்து வரமா வரங்கடந்து வரிவலகனே இந்த வையகத்திலே ஒண்டிக்கால் தவம் இருந்து உத்தமனை பெற்றெடுத்தால் தாய் அள்ளி முகம். சாதாரணம் நினைக்காத பாருங்க சார், எங்க வீட்டுல இப்படியாதாங்க. எங்க அப்பாக்கு என் அம்மாவுக்கு ரொம்ப காலமா குழந்தைய இல்லைங்க. காட்டூர் மாரியாய் வந்து வேணாங்க மகமாயி எனக்கு 10 மாதம் வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டான். ஏதோ என்னால முடிஞ்ச காரியம் செய்யணும்னு வேண்டிட்டாங்க. வச்சு வேண்டுதல் வச்சாங்களோ என்னன்னு தெரியல. 10 மாதம் ஆன உடனே அழகா அப்படியே ஊசல் போடுங்க, ஊசல் போடுறாங்களா அப்படி சல்மான கான் மாதிரி பிறந்துட்டுங்க. அப்படியே அழகுன்னு அழகா பேர்பட்ட பேரழகுங்க. ஊர்ல இருக்கிறவங்களா வண்டி வண்டியா எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. பேர்பட்ட பேரழகனா அப்படின்ட்டு 6 வருஷம் ஆன உடனே எனக்கு ஒரு தம்பி பிறந்தாங்க. வக்கால் தாயாரி பையன். என்கிட்ட இருந்த பாசமெல்லாம் என் தம்பிக்கு போயிடுச்சுங்க. எனக்கு கண்டுக்கவே இல்லைங்க. எனக்கு அப்பதாங்க ஒரு யோசனை வந்து தாயாரி பையன் இவ பிறந்தனாலதானே நம்ம கண்டுக்கல, இவன் எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு திட்டம் திட்டினேன். கத்தி எடுத்து குத்துனாலும் நம்ம மாட்டிக்குவோம், கண்டுபிடிச்சிருவாங்க. தூக்கு போடலாம் நம்மளுக்கு ஒசரம் பத்தாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. அப்பதாங்க எனக்கு ஒரு யோசனை வந்து எங்க அம்மா தினமும் என் தம்பிக்கு கொலையில பால் கொடுப்பாங்க. மறைமுகமா சொல்ல மாட்டியா மாறலன்னு? நான் தாங்க பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லைங்க. மாறல பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதாண்டா சமையல் சொல்லி எங்க அப்பா பையில இருந்து ஒரு 150 ரூபாய் எடுத்துட்டு போய் 1.5 லிட்டர் பால் டாய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. செடி கடிக்கிறதுக்கா? இல்லைங்க, என் தம்பியை கொல்றதுக்கு. கூட பிறந்தவன் அன்பு சகோதரன் பிறந்திருக்கிறேன் என்று பெருமை இல்லையா? நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா என்ன வெக்காத இடத்துல வச்சு வளர்த்தனாங்க. இந்த தாயால பையில பிறந்த உடனே நம்மள கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் கொல்றதுக்கு. சரி, என்கிட்ட இருந்த பாசல அவங்கிட்ட போயிடுச்சு. அந்த பாசம் மறுபடியும் எனக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, அந்த 1.5 லிட்டர் பால் டாய் கலந்து எங்க அம்மா மாலை தொடரட்டுங்க. கண்டு மாறலியுமே ஏன்னா அம்மா சாப்பிட்டோம் இல்லைங்க, ஏன்னா அதுலதான் என் தம்பி பால் குடிப்பான். அப்படி அப்படி சரி சரி பால் நம்ம மேல வராது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அன்னைக்கு பார்த்து ஜாக்கெட் போடாம அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க சமையல சொல்லி 2 மாலையும் பால் டாய் தடவிட்டேன். நம்ம இங்க இருந்தா கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுல போய் குதிச்சு வளர்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி ஓ அப்படின்னு ஒப்பாரி சத்தங்க ரேடியோல. குழந்தைகளை ஒப்பாரி வைக்க மாட்டாங்களே, சரி குழந்தையா இருக்கட்டும், நம்ம இப்ப உடனே போனா நம்மள கண்டுபிடிச்சுக்கோங்க, கொஞ்சம் மெதுவா போலாம் அப்படின்னு இருந்துங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா மோள சத்தங்க, தண்டாங்கு தூக்கு தூக்கு தண்டாங்கு தூக்கு அப்படின்னு மோள சத்தங்க. எனக்கு ஆச்சரியமே போச்சு, குழந்தைக்கெல்லாம் மோளை போட மாட்டாங்களே, என்ன மோளை போடுறாங்க, சரி நம்ம எதுக்கு போலாம், கொஞ்சம் சொந்த மாதிரி வச்சுட்டு போலாம் அப்படின்னு போய் பாக்குற சாமி இவங்க வீட்டுல இஷ்ட விட்டா கூட்டமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டங்க. நான் அழுதுகிட்டேன், தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு போய் பாக்குற சாமி ஐயோ அங்க செத்து கிடக்குறது என் தம்பி இல்லைங்க, தாயாளி எங்க அப்பா கண்டவராளி பையங்க. நீ வெச்ச வச்சது யாருக்கு? தம்பி சாவணும். தம்பி தானே சாவணும். எப்படி உங்க அப்பன் செத்தான்? அன்னைக்கு பார்த்து எங்க அப்பா பட்டி பல்லு காவலுக்கு போகாம எங்க அம்மாவை பிடிச்சு சப்பிருப்பாங்க. அதனால எங்க அப்பா வாங்கின கண்ணெல்லாம் கூத்தாடி தாங்க கழிச்சிட்டு வரேன். சட்டை கூட வாங்கறதுக்கு காசு இல்லாம பாருங்க, அண்ணன் போனா சாப்பிட்டு உப்புங்க. என்னங்க பண்றது கொடுமை அப்படி. அதனால அப்படி இருந்தாலும் ஒரு தாய்க்கு ஒரு மகனை நான் பிறந்து இந்த புளியந்திரன் என் நகரில் வாழ்கிறேன்.
நான் நாடாளும் மன்னனா இல்லை நாட்டில் வாழக்கூடிய மக்களா பிரஜைகளா இல்லை இளவரசனா என்னன்னு சொல்லுங்க சாமி.
தாய் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம். தென்மதுரை பட்டணம். ஓ, நீங்கள் ஆண்டு வரும் சாம்ராஜ்யமா தென்மதுரை பட்டணம். சிந்தி, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா, கோதாவரி, துங்கபத்ரா, நர்மதா, தபதி என்று சொல்லக்கூடிய நதிகள் ஓடுகின்ற ஓடுகின்ற இந்த 56 நேற்று நாட்டிலே நாவலன் தீவிலே எழுந்தருளிய அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், நிலாடம், யவனம், வெட்டியம், கரிசம், கலிங்கம், கன்னடம், கர்நாடம், காசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், விராடம், குருகி, குடகி, குந்தலம், கூச்சலம், கேகயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோச்சலம், சதம், சபீரம், சாலவம், சிங்களம், சிந்தி, சீனம், சூரிச்சேனம், சோளம், சோனகம், திராவிடம், துருவம், செங்கனம், விரதம், நேபாளம், பல்லவம், பாண்டியம், புலிங்கம், கோடம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், மாலவம், சுகந்தம், வங்கம், வங்காளம், தேசம். இப்படி 56 நாட்டில் சிறிய ஒரு அங்கமாய் விளங்கி வரக்கூடிய என் நாடு தென்மதுராபுரி பட்டணம். நீங்க வாழ்ந்து வரும் நகரமா தென்மதுராபுரி பட்டணம். அப்படி தென்மதுராபுரி பட்டணத்தில் நீங்க நாட்டின் இளவரசரா இல்ல ராஜாவா இல்ல மந்திரியா? ஒரு தாய்க்கு ஒரு அன்பான பிள்ளை. ஆனா நாட்டில் வாழக்கூடிய இளவரசன். இளவரசன் உண்மைதான். அதுக்கும் சாரி. அப்படி இருந்தாலும் எங்க அம்மா என்ன என்னென்ன கொடுத்து வளர்த்தாங்க தெரியுமா? என்னென்ன கொடுத்தாங்க? கத்திரிக்காய், காய்கோலம்பி, கொடுத்து நெய்யுருவா சோறுருவா நேற்றிய எனக்கு தந்து என்னை பாங்குடனே வளர்த்தி இருந்தாலும் நான் ராஜ பரம்பரையில் பிறந்தவன். அதனால ரதங்கள் ஏறி நாம் வீதி வீதியாக விளையாடுவது என்பது வழக்கம். உனக்கு விளையாட தெரியுமா? என்னென்ன விளையாட தெரியும்? அப்படியா? அப்படி சரி, குண்டு விளையாடுங்க. அதெல்லாம் வேண்டாம். கிரிக்கெட், அதாவது பந்து விளையாடு. ஓ பந்து. பந்து இருக்குதுங்களா? எங்க அருமையான பந்து வச்சிருக்கேன். எங்கடா வச்சிருக்க? ஒரே ஒரு பந்து. கவுண்டரா இது ஐடி 16 வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு கொண்டாடுவோம். நான் பந்தாடி ஜெயித்து விட்டால் என்னை நீ புறவை தூக்க வேண்டும். புறவைன்னா குதிரை. குதிரையா? ஆமா. நீ ஜெயித்து விட்டால் நான் உன்னை தூக்குகிறேன். சரி, ரைட்டுங்க. மாற மாட்டேன். நான் பேச மாற மாட்டேன்.
தோத்து போயிட்டேன். நானே தோத்து போயிட்டேன். டேய் குதிரை தூக்கு. அவன் தான் தூக்கணும். தோத்து போயிட்டீங்க எல்லாரும். இதுலயே முன்னா வெயிட் ஆகலாம். ஏய், நீ தான் தூக்குடா. வேறா. ஏக்கா, ஏய், வாடா, வேறா. வேறா. அண்ணா, ஏன் உட்காரா? ஏய், ஓகே. புரியுதா? ஆஹா. இந்த விளையாட்டு எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. சொல்ற. என்ன சொல்ற? இந்த விளையாட்டு எனக்கு- விளையாடிட்டோம். இந்த எனக்கு பிடிக்கல. ஓ. இந்த விளையாட்டு பத்து பிடிக்கல. விளையாட்டுலாம் முடிக்கல எனக்கு. உன்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ரதங்கள் இருக்கிறது. எங்க நீ நாங்குது? அப்படியா? ஆமா. உங்ககிட்ட இருக்குள்ள என்கிட்ட இருக்காதா? உன்கிட்ட என்ன ரதம் வச்சிருக்க? என்கிட்ட முத்துரதம். உத்தரவாதம். என்கிட்ட இரும்புறது எங்க அப்பா கொல்லாசாரி. என்கிட்ட பல்பு வாங்க. ஏய், பாப்பா. என்கிட்ட என்ன ரதம் தெரியுமா? யாரு கிட்டயுமே இல்லாததான் என்கிட்ட தான் இருக்குது. வேற ரதம் சொர்க்க ரதம். ஏய். போனா தானே அது தேவைப்படும். பொழுந்துக்கிற வண்டிடா. போட்டு வச்சுக்கலாம். யார் ரதம் ஜெயிக்குதுன்னு பாத்துறோம். சரி. அது ஜெயிக்குதுன்னா சின்ன சின்ன பாடல் வரி. கதைகள் வாங்க. ஏய் புலேந்திரா, இந்த போட்டியில பாரு நான் தான் ஜெயிச்சிருக்கிறேன். என்ன நீ உப்பு மூட்டை தூக்கணும். என்ன தூக்குடா. ஏய், நான் யார் என்று உனக்கு தெரியாது. என் தாயினுடைய பெயரை கேட்டால் அகிலமே கிடுநடுங்கும். அள்ளி மகாராணி படிகெடுத்தால் அகிலமே தாங்காது. அந்த ராமாயணம் வேண்டாம். என்ன தூக்குறது உனக்கு தெரியாது. ஏய், என் சொர்க்க ரதம் என்ன சொன்னேன்? சொர்க்க ரதமே ஜெயிச்சிருச்சு. பேச்சு பேச்சோட தான் இருக்கணும். தோத்தா உப்பு மூட்டு தூக்கணும்னு பேச்சா இல்லையா? ஒருபோது முடியாது. என்னடா எகத்துறா? ஏய். யாரா வேணா நீ இருந்துக்கோ. பேச்சு பேச்சுதான். ஏய் ஜெயிச்சீங்க. போட்டியில ஜெயிச்சீங்க. தூத்தீங்க வந்து ஜெயிச்சீங்க தூக்கணும். ஒருபோது முடியாது. நான் ராஜ பரம்பரையில் பிறந்தவன். நீங்கள் எல்லாம் மசலாத்தி பிள்ளைகள். எனக்கு அடிமை நீங்கள். அப்படியெல்லாம் முடியாது. ஆ. விளையாட்டுனா விளையாட்டு. விளையாட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்க ரதம் தான் முன்னாடி எங்க ரதம் தான் போயிருக்கு. ஜெயிச்சிருக்குது. நாங்க தான் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால நாங்களே தான் முடியாது. தோத்து போயிடுறா. டேய், முடியாதுன்னா முடியாது. என்ன ஏய், உடையடா அந்த ரதத்தை. ஏய் நல்ல எடுத்து போடு முடியா. ஏய், ஐயோ 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 அம்மா ஓடா, ஓடா. அந்த பாவிகளா. தூக்குறீல? ஏய். ரதத்தை நான் உடைச்சு விட்டேன். இப்ப என்ன பண்ணுவேன்? போட்டியில ஒரு ரதத்தை சுக்கு சுக்காடி என்ன பண்ணுவ நீ? அடங்கி
சட்ட விபரீதமாக ரெடியா என் ரதத்தை உடைத்து விட்டீர்களே. ஆமா. என் தாய் கேட்டால் நான் என்னவென்று சொல்வேன்? நான் என்ன செய்வேன்? அழுகுறான்டா. ஏய், போய் போய் இந்த ரதம் உடைஞ்சா நீ அழுகுற. ஐயா, நான் என்ன செய்வேனோ? பொருளால் உண்டாக்கப்பட்ட இந்த ரதத்தை உடைத்து விட்டீரே. என் தாய் கேட்டால் என்னவென்று சொல்வேன்? தங்க ரதம் உடஞ்சதுக்கு பெருசா பேசுற இனிமே பவள ரதம் உடஞ்ச மாதிரி பெருசால பேசுறான். நீ என்னடா ஒரு தங்க போட போயிடுவாங்க போட. என்னடா பவள ரதம் உடஞ்ச மாதிரி பேசுறான்? தங்கம், மரகதம், மாணிக்கம், புஷ்பராகம், கோமேதகம் என்று சொல்லக்கூடிய இத்தனை ரதங்களை விட நவரத்தினங்கள் 9 பவளம் தான் பெருசு. ஏன்னா பவளம் உடஞ்ச மாதிரி பெருமையால வைக்கிற கூட தங்கம் தான் உடஞ்சி. விலையில் உயர்ந்தது பவளம் தான். ஆமா, அதுவே உடஞ்சு போச்சுன்னு எல்லாம் அழுகுற. தங்கம் தானே உடஞ்சி போய் பவளம் என்னடா பவள ரதமா உடைந்து விட்டது என்று அழுகிற என்று கேட்ட அல்லவா? நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு தாய்க்கு ஒரே மகன் அள்ளி மகாராணிக்கு தவ புதல்வன். அதனால 3 திங்களுக்குள் இதே வீதியில நான் பவளத்தை பவள ரதம் ஓட்டவில்லை என்றால் என் பெயர் புலேந்திரனும் அல்ல, அது வரி உங்களுடைய முகத்திலே விழிப்பதும் அல்ல. அப்படி ஓட்டாம போயிட்டான் இதே இடத்துல என் நாக்கை பிடுங்கிக் கொண்டு இதே இடத்தில் என் உயிரை தற்கொலை செய்து கொள்கிறேன். அப்படியா? ஆமா. மாறமாட்டேன். ஓட்டுனுக்குறான் திங்களுக்குள்ள ஓட்டி ஓடுறா பாத்துக்கலாம். விளையாட சென்ற பாலகன் வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என் தாய். போன உடனே என் தாயிடத்திலே நான் பேசிக் கொண்டால் பவளறது வேணும்னா ஒரு முக்கியமான சமாச்சாரம். எப்படி போன உடனே வீட்டுல நீ என்ன பண்ணுவ? அம்மா கிட்ட மகனே என்று ஆட்சியை அழைத்த உடனே அம்மா என்று போய் என் தாயினுடைய பக்கத்தை இக்கல்ல அமர்ந்து கொள்வேன். எல்லாம் போய் உட்காந்துன்னா உங்க அம்மா பாடுறத கொடுக்குமா? அதுக்கு நாங்க ஒரு யோசனை சொல்றோம். உங்க அம்மா கூப்பிட்ட உடனே உங்க அம்மாட்ட பேசக்கூடாது. உங்க அம்மா அங்க வந்து கூப்பிட்டா நீ இப்படி திரும்பிக்கணும். முகத்திலே முடிய கூடாது. ஐயோ, ஒரு நாள் கூட என் தாயை இன்னும் பேச வேணுமா வேணாமா? வேண்டும். அப்புறம் நாங்க சொல்றதா நீ கேட்கணும். நான் சொல்றது கேளு. சொல்லிக்கிறடா கரெக்டா இருக்கணும். உங்க அம்மா கூப்பிட்டா பேசாத, பால் கொடுத்தா குடிக்காத, சோறு கொடுத்தா திங்காத, எதுக்கு சொன்னாலும் மாயே பேசக்கூடாது. சத்தியத்தை வாங்கிட்டு நான் எது கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுவான்னு சத்தியத்தை வாங்கிக்கணும். அப்புறமேட்டு சொல்லு, அப்பதான் உனக்கு பவர்ரதம் கிடைக்கும். இல்லன்னா நீ சாவறது உறுதி, நாங்க தான் ஜெயிப்போம். அம்மா வந்து சந்திரகுலத்தில் ஆக்கப்பட்டவங்க. சத்தியம் செய்து விட்டால் மாற மாட்டாங்க. சரியான யோசனை. உங்களுடைய வார்த்தைப்படி நடந்து கொள்கிறேன். இப்ப பாரு, என் தாயிடத்திலே சென்று தாய் எவ்வளவு என்னை கட்டாயப்படுத்தினாலும் பேச மாட்டேன், பால் உண்ண மாட்டேன், சாது உண்ண மாட்டேன். அம்மா எது கொடுத்தாலும் கேட்கக்கூடாது. நீ கூட திங்காத வாங்கி எங்கிட்ட கொடுக்க நாங்க திட்டு போறோம். சொல்றேன், அம்மா அடிச்சு கூட காமிப்பாங்க. ஆகட்டும், பேசக்கூடாது. பொறுப்படி செல்வோம்.
பவனரம் கொண்டு வரேன் என்று அஸ்லாத்து பாலகத்தில் சத்தியம் செய்துவிட்டு தன் தாயாகப்பட்ட அலிமகாரனுக்கு செல்ல இப்போ தென்மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய அலிமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய அலிமகாரணி வரும் விதம் காண்பேன்.